வணக்கம் நண்பர்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துரோகம் 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 இந்த வார்த்தையை நம் வாழ்க்கையை, நம் மனசை கஷ்டப்படுத்தி நமக்கு துரோகம் செய்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சு பாருங்க, இல்லை யாரோ ஒருத்தர் இதுக்கு பின்னாடி செய்யதான் போகிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தரால் இந்த நிமிஷம் கூட அந்த துரோகத்தின் வலியை அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் இந்த துரோகத்தை பற்றி ஒன்று மட்டும் சொல்கிறாங்க. அதை கேட்டு நடந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த துரோகத்தின் வலி குறைந்து போகும். ஆனால் அடியோடு ஒரு நாளும் இல்லாமல் போகாது. யாரோ நமக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க ஏங்கிறதுக்காக நாம் வருத்தப்பட்டு நம்ம மனசு கஷ்டப்படுத்திக்க இருக்க வேண்டாம். ஏன்னா துரோகம் செஞ்சவங்க நம்மளை தொலைச்சிட்டாங்க. சத்தியமா இதுக்கு பிறகு என்ன பண்ணினாலும் நம்மளை அவங்க வாழ்க்கையில் திரும்ப தேட போகிறது இல்லை, அவங்களை தேடி போக போகிறதும் இல்லை. அவங்க வாழ்க்கையில் நமக்கான அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இழப்பு என்பது நமக்கு இல்லை, நமக்கு துரோகம் செய்தவர்களுக்குத்தான் என்பதை நாம் புரிஞ்சிக்கணும். அவர்கள் துரோகம் செய்து அவர்களுடைய உண்மையான முகத்தை நம்ம கிட்ட காமிச்சிட்டாங்க என்று சந்தோஷப்பட்டு நம் வாழ்க்கையை முன்னோக்கி நாம் போய்கிட்டே இருக்கணும். இழப்பு என்பது நமக்கில்லை, அவர்களுக்குத்தான் என்பதை நம்மளை மாதிரி நல்ல மனிதரை அவங்க தான் இழந்தாங்களே தவிர நாம இல்லை என்கிறத புரிஞ்சு துரோகம் செய்தவர்களை உதறி தள்ளிட்டு போயிட்டே இருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவன் துரோகம் செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்க கூடாது என்று. ஆனால் உண்மையிலே அந்த துரோகத்தின் வழியை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் அதன் வேதனை. சில சமயங்களில் நமக்கு துரோகம் செய்தவர்களுடைய சேர்ந்து ஒரு சில நாட்கள் கடக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோம். அந்த நாட்கள் எல்லாம் நமக்கு நரகமாகத்தான் இருந்திருக்கும். அப்படி அவங்களை மீண்டும் சந்திக்கும் நிலை வந்தால் இழப்பு நமக்கு இல்லை என்கிற விஷயத்தை மட்டும் மனசுல பதிய வைங்க. கொஞ்சம் இல்லைங்க, நிறைய நிம்மதி கிடைக்கும். எங்க துரோகம் செஞ்ச அவமானப்படுத்தி போனவன் எல்லாம் நல்ல சந்தோஷமா வாழும்போது துரோகத்தை வீணா ஏற்றுக்கொண்ட நாம மட்டும் ஏங்காதை நினைச்சிட்டு அலமூஞ்சியாகவே இருக்கணும். இனிமேலாவது யோசித்து பாருங்க, இவ்வளவு நாள் ஏன் இப்படி இருந்தோம் என்று உங்களுக்கே உங்க மேல ஒரு சின்ன கோபம் வரும். எனவே எந்த சூழ்நிலையும் எவரையும் நம்பாதீர்கள். இப்போது உள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் இழக்க கற்றுக்கொண்டுள்ளனர். எதிரில் நிற்பவன் எல்லாம் எதிரியும் இல்லை, தோளில் கை போட்டவன் எல்லாம் தோழனும் இல்லை. இதை உணர்ந்தவனுக்கு கவலை இல்லை துரோகங்களை எண்ணி. அப்போ துரோகம் செய்தவனுக்கு என்னங்க தண்டனை என்று நினைத்தீர்கள் என்றால் நம்மளை படைத்த இறைவன் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுங்க. நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் யாராலும் கொடுக்க முடியாத தண்டனையை பார்த்து பார்த்து இறைவன் அவங்களுக்கு கொடுப்பான். எனவே துரோகத்தால் பாதிக்கப்பட்டு நாம் இனிமேலாவது அந்த துரோகத்தையும் எண்ணி கலங்கி நிற்காமல் கொஞ்சமாவது நமது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்போம். எனவே கவலைப்படாதீங்க, இனியாவது சந்தோஷமா இருங்க. இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மாற்றத்தை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவு பார்க்க